கைஸ் வெல்கம் பேக் டு சேனல்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20K 30Kக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேமிங் பிசி ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதுக்கான ஒரு மணியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை. பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு பிசி பில்ட் பண்ணுவோம். அண்ட் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவேவை தந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50Kலேருந்து ஒரு 70Kக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு பிசி பில்ட் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100K ரீச் பண்ணதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100K இல்லை 50K ரீச் பண்ணதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு பிசி பில்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிவ் அவே பண்ணணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து 30Kக்குள்ளே ஒரு பெஸ்ட் பிசி தான் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் திங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி இந்த 30Kக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியாது. ஸோ அதுக்கு பதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ராசஸராகவும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸர் சூஸ் பண்ணணும். AMDயில் Ryzen 5 சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா 5600G அப்படின்ற ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸர் கிடையாது. இந்த ப்ராசஸரில் இன்பில்ட் ரேடியான் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகும். அண்ட் வந்து எக்ஸ்டர்னலாக ஜிபியூ இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மிஷின் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும். இன்பில்ட் ஜிபியூ நல்லதாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேவா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நார்மல் ஜிபியூவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. எக்ஸ்டர்னல் ஜிபியூ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஒரு நம்மளோட 30Kக்குள்ளே ஒரு பிசி பில்ட் பண்ண போனால் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிபியூலாம் வாங்குற அளவுக்கு காசு இருக்காது அண்ட் பட்ஜெட் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து இன் டீட்டெயிலாக வந்து ப்ராசஸரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா AMDயோட Ryzen 5 சீரிஸில் 5600G சூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராசஸும் வருது 5600 அப்படின்ட்டு. அதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000 11,000 வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்டு இருந்தாங்க. பட் இதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா 13,000. ஸோ 13,000 வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒர்த்து. நல்ல ஒரு ரேடியன் கிராஃபிக்ஸோட இன்பில்ட் கிராஃபிக்ஸோட தராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2K போட்டிங்கன்னா ஒரு நல்ல பெட்டர் ப்ராசஸர் கிடைக்குது அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராசஸர் இருக்குது. அதாவது Ryzen 3லேயே வந்து போனீங்கன்னா அதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,000. உங்களோட பட்ஜெட் நீங்கள் அதாவது ஒரு 20Kல பிசி பில்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்து மேபி நீங்கள் வந்து இந்த Ryzen 3 வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஒரு 30Kல வந்து நான் பில்ட் பண்ணுறேன் ப்ரோ நல்ல ஒரு ப்ராசஸராக வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா 13K. அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து 19 MB கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 6 crores 12 thread வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 4.4 GHz கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3.9 GHz வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வந்து நீங்கள் கிளாக் ஸ்பீட் ஓவர் கிளாக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணலாம் இதில். அண்ட் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தரும். பட் உங்களோட கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராக வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸரோடய சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலர் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராசஸரோட கூலர் நீங்கள் தனியாக வந்து கூலர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலர் வந்துடும். நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கூலர் வாங்குற மாதிரி இருக்கும். லிக்விட் கூலிங் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேடியன் கிராஃபிக்ஸ் தராங்க. அண்ட் இதோட டிடிபி பார்த்திங்கன்னா வந்து 65 வாட். டிடிபினா என்னென்னு பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன். அந்த பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 65 வாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் எடுத்துக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட மதர் போர்டு தான். நிறைய மதர் போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பட்ஜெட் வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம சூஸ் பண்ண மதர் போர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ASUSோட Prime B450A11 அப்படின்ற மதர் போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட HDMI ஸ்லாட்டாக இருக்கட்டும், PCI ஸ்லாட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதில். அண்ட் USB 3.0 சப்போர்ட்டும் இருக்குது இதில். அண்ட் ஈத்தர்நெட் வந்து பார்த்திங்கன்னா 1 GB வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதர் போர்டு. இந்த ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மதர் போர்டு தான் சூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 30Kக்குள்ளே பில்ட் பண்ணணும்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டு சூட்டாக வச்சு நீங்கள் வந்து மேபி வந்து
எம்ஐ சைட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணலாம். இல்லை வேறு என்ன கம்பெனியில் வந்து மதர் போர்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த மதர் போர்டு. இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5K. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா காம்பனோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எஸ்எம்பிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திங். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோவில் சொல்லியிருப்பேன் எஸ்எம்பிஎஸ் பற்றி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மேலே ஐபாலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எஸ்எம்பிஎஸ் சூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்கூலோட எஸ்எம்பிஎஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூலோட PK450D அப்படின்ற எஸ்எம்பிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 450 watts எஸ்எம்பிஎஸ் அண்ட் வித் 80+ பிரான்ஸ் ஸ்டிக்கரோட இருக்க ஒரு எஸ்எம்பிஎஸ். நான் வந்து 80+ பிரான்ஸ் இன்றைக்கி சூஸ் பண்ணி உங்களோட பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் வந்து 80+ வெறும் 80+ ஸ்டிக்கர் இருக்க எஸ்எம்பிஎஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஜெப்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது, ZS500 அப்படின்ற ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு வேலை உங்கள் பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது. ஜெப்ரானிக் எஸ்எம்பிஎஸோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.3K அதோட வேலை. இந்த டீப் கூல் PK450D வேலை வந்து பார்த்தீங்கன்னா 3K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் கூலோட எஸ்எம்பிஎஸோட வேலை வந்துருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து NVIDIA SSD போடலாமா இல்லை SSD போடலாமான்னு நினச்சேன். பட் SSD போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர். ஸோ SSD வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியலோட SSD. க்ரூஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா BX500 240GB உள்ள SSD தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240GB வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு SSD வாங்கிக்கலாம். நான் சூஸ் பண்ண ரேம் வந்து பார்த்தீங்கன்னா DDR4 ரேம். அந்த அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1800 MHz அதோட ஸ்பீடு. ஸோ அந்த ரேம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போரியா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6GB ரேம். ஸோ நீங்கள் நிறைய பேர் இப்போ வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் 6GB ரேம் கொடுத்துருக்கேன். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2K. உங்களுக்கு இல்லை ப்ரோ நான் நார்மலான இருக்கிற ரேமே சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த க்ரூஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம் இருந்துச்சு. இதே DDR4 ரேம். மேபி நீங்கள் வந்து அதை வந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26.5K வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து செலவாயிருக்கு. 30Kலேருந்து பார்த்தீங்கன்னா 26.5K வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலவு பண்ணி ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். நான் சூஸ் பண்ண கேபினெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக்ஸோட க்ரோனஸ் அப்படின்ற கேமிங் கேபினெட் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் வருது. ஏன் சொல்லி காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து 3 ஃபேன் வரதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். உங்களோட கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கேபினெட்குள்ளே இருக்க ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளில தள்ளிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரும் ஹீட் ஆகாமல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேபினெட்டில் இருக்க அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு அட்வான்டேஜ் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து மெட்டல் இது அவங்க சைடில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேபினெட் அதாவது ஜெப்ரானிக்ஸோட கேபினெட்டோட அட்வான்டேஜ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கேபினெட்டும் நல்லா இருக்குது. கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நான் வந்து இந்த மாதிரி சும்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கேபினெட் நீங்கள் வாங்குறது வந்து ரொம்ப பெட்டர். பட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஜெப்ரானிக்ஸோட கேபினெட் பிடிச்சிருச்சு. அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 ஃபேன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கேபினெட்ஸ் கூட வாங்கிக்கலாம். பட் வெளில வந்து பார்த்தீங்கன்னா 3.5K 3K வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேபினெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில்ட் பண்ணிடுவோன்னு கேட்டிங்கன்னா வந்து 28.8K வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ சொன்ன காம்பனன்ட்ஸ் வச்சு ஒரு பிசி பில்ட் பண்ணால் 28.8K வந்து பார்த்தீங்கன்னா செலவாகுது. அந்த 28.8K வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு பிசி பில்ட் பண்ண முடியுது. அது அண்டர் 30Kக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணிட்டோம். அண்ட் வாங்க இப்போ வந்து அதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் அதாவது வந்து அது எப்படி பெஞ்ச் மார்க்கிங்ஸில் வந்து அதாவது சினி பெஞ்ச் மார்க்கில் இருக்கட்டும், GTFI கேமிங்கில் இருக்கட்டும், அசசன்ஸ் கிரீடில், ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ பெஞ்ச் மார்க்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருந்து எடுக்கிற மாதிரி அந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்த பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான பெஞ்ச் மார்க்கிங்ஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Ryzen 5600 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 19,893 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த என்ன ப்ராசஸ் கேட்டிங்கன்னா வந்து இன்டலோட i9 9900K ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. அண்ட் அதோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8308 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்கு. 1000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i9 9th ஜெனுக்கும் நம்மளோட Ryzen 5600Gக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது நார்மல் பெஞ்ச் மார்க்கிங்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சினி பெஞ்ச் R23 மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து பாயிண்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து AMD Ryzen 5600 சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட 10,202 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெல் சைடில் வந்தோம்னா இன்டெல் i5 வந்து பார்த்தீங்கன்னா 11,400
100F அப்படின்ற ப்ராசர் வந்து 10,155 தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட AMD Ryzen 5600G தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்மளோட இன்டலோட i5யும் பீட் பண்ணிடுச்சு, i9ல 9th ஜென்னையும் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரொடக்டிவிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீமியர் ப்ரோ பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து பிளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 143 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கு. அண்ட் பிளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா CPU ரெண்டரிங்லையும் சரி GPU ரெண்டரிங்லையும் சரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு. அதே ப்ராசஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பெட்டராகவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா டைம் லைன் லாக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4K ஃபோட்டேஜ் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி ஒரு எடிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. பட் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1080p ஃபோட்டேஜோ இல்லை வந்து ஒரு 720p ஃபோட்டேஜோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் லைன் லாக் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. பட் இருக்குது டைம் லைன் லாக் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்குது. ஒரு 180p ஃபோட்டேஜோ இல்லை 720p ஃபோட்டேஜோ நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து டைம் லைன் லாக் கொஞ்சம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு 4K ஃபோட்டேஜோ இல்லை 2K ஃபோட்டேஜோ வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா டைம் லைன் லாக் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4K வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரிங்லாம் பண்ணாதீங்க. ப்ரீமியர் ப்ரோவில் வந்து ரெண்டரிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 minutes to 14 minutes வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் பண்ணேன். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ஒரு டெக்ஸ்ட் லேயரோ இமேஜ் லேயரோ வைக்கிறேன்னா அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 minutes வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்குது ரெண்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டர் பண்ணியிருக்கு. 14 minutes வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். பட் ஆனால் வந்து 8 minutes ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 8 minutes எடுத்துக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோட்டேஜ் வந்து ரெண்டர் பண்ணி முடிக்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கேட்டிங்கன்னா எஸ் சில ரெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து ஒரு 10 minutes மேலே எடுத்துக்கும். பட் ஆனால் 10 minutesக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டர் பண்ணி முடிச்சிச்சின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராசர். நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேமிங் சைட் போனீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட GTA 5 தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ GTA 5ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து செட்டிங்ஸில் வச்சு ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ FPS கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 FPS ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு நமக்கு ஒரு செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் ஆடும்போது. பட் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் செட்டிங்ஸில் வச்சு ஆடினீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 64 FPS கிடைக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ செட்டிங்ஸில் வச்சு ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோட FPS வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜாக 84 FPS வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கிடைக்குது லோ செட்டிங்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர்ஸான்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் கிடச்சிருக்கு. மீடியம்லேயும் சரி லோலையும் சரி ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசர் வந்து இன்பில்டு கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மேபி நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு பட்ஜெட் இருந்தால் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா FPS கிடைக்கும். உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ எனக்கு இந்த FPSலேயே போதும் நான் இதுவே ஆடிப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இஷ்டம் தான். அது வந்து நீங்கள் வந்து இந்த FPSல ஆடினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆடலாம். உள்ள எனக்கு FPS கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு FPS நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம GTA 5 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங் எடுக்காமல் இந்த தடவை வந்து Assassin's Creed வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுத்துருக்கோம். Assassin's Creedல வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் 720pல செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் ஆடும்போது அது கிடச்ச பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 FPS வந்து ஆவரேஜாக தருது. இதே வந்து பார்த்திங்கன்னா லோ செட்டிங்ஸ் வச்சு ஆடும்போது 46 FPS கிடைக்குது. அண்ட் நீங்கள் வந்து 900pல வச்சு ஆடினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 47 FPS கிடைக்குது ஆவரேஜாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் Assassin's Creedல. நீங்கள் வந்து Assassin's Creedல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குட்டான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா Assassin's Creedல வந்து பார்த்திங்கன்னா FPS கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30Kக்குள்ளே பில் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு 100 FPS ஒரு 80 FPS வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்பில்டு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ GTAவாக இருக்கட்டும் Assassin's Creedஆக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து GPU வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு கேம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா GPUவோட சப்போர்ட் வந்து GPU கிராஃபிக்ஸ் கார்டோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தேவைப்படும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு இவ்வளோ கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக கிராஃபிக் கார்டு வாங்கி போட்டால் தான் இதோட FPS இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து 650 இல்லை வந்து 1080 Ti இல்லை வந்து பார்த்திங்கன்னா GT 750 Ti இல்லை 710 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணி அதை போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். இது வந்து இந்த நான் சொன்ன கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு PC பில்ட் பண்ணுறீங்க இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் PC பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு PC பில்ட் பண்ணுவோம். அண்ட் 50K இல்லை 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா PC பில்ட் பண்ணி தரோம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அவங்ககிட்ட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிவிடுங்க. பார்க்குற நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசி பில்டிங் வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் சொன்னது தப்பு ப்ரோ, அது வந்து தப்பு ப்ரோ அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விட்டு போங்க. தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். மட்டும் தான் பாய்.